ரஜினி சுந்தர்சி படமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜாலியான படமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்காக தான் ரஜினியே வர்றாரு. ஏன்னா போதும் நம்ம கையில் ரத்தத்தையும் துப்பாக்கியும் கொடுத்து கொஞ்சம் ரிலீஃபாக மக்களை வச்சிருப்போங்கிறதுக்காக தான் வராரு. ஆனால் மீம்லாம் பார்த்துருப்பீங்க சார், 2 ஹீரோனை வச்சு ஆட வச்சு இந்த பேய் பாட்டெல்லாம் போட்டு ஹிப்பா பாதி மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும், எப்படியும் ஒரு சாங் இருக்கும், 2 ஹீரோனை ஆட வைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மீமெல்லாம் போடுறாங்க. எப்படி இருக்கு பார்க்க? அதாங்க இவங்களுக்கு தெரியாது, இதே சுந்தர்சி தான் அன்பே சிவம்னு ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னு. ராமநாராயணன் வந்து கடைசி வரைக்கும் கிண்டல் பண்ண கூட்டம் தான் இது. அவர் தான் வந்து சோறுன்னு படம் எடுத்தார், இன்னும் பல கம்யூனிச கருத்துக்களை உள்வாங்கிய அற்புதமான படங்கள்லாம் இங்கே எடுத்தார். அவர் வந்து அந்த மாதிரி படங்களை இந்த மக்கள் அக்செப்ட் பண்ணல. சிவப்பு மல்லி மாதிரி படங்கள்லாம் நம்ம எடுத்தோம், அந்த மக்கள் பெருசாக கொண்டாடலன்ட்டு தான் அவர் குரங்கையும் பூனையும் வச்சு எடுக்க ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் நம்ம அப்படி அவரை வந்து அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஓகே சார், நிறைவாக ரஜினி கமல் அந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டுகள் ஆகிப்போச்சு, ஒரு ஈகோ இல்லாமல் 2 பேரும் இன்னும் ஒன்றாவே இருக்காங்க, படம் பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனைனா இவர் வந்து நிற்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் பார்வை என்ன சார்? ஆனால் இவங்க நல்லா வாழ்கிற காலத்தில் ரசிகர்களை அடிச்சுட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவுங்கடான்னு சொல்லிட்டு அந்த சினிமாவை விட்டு அந்த விலகிற காலத்தில் கட்டி பிடிச்சி இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுக்குறது இருக்குது பாருங்கள். ரஜினி கமல் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா நான் உடனே ஒரேடியாக முடிச்சு கட்டுறேன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் அதிகபட்சம் எத்தனை படங்கள் பண்ணிட முடியும். கிட்டத்தட்ட அந்த காலத்துக்கு வரும்பொழுது அவங்க சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இப்படிலாம் அடிச்சுக்காதீங்க அப்படின்னு. அடுத்து அஜித்தும் விஜயும், இவங்க இன்னைக்கு அஜித் சொல்கிற கருத்துக்களை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா பல பேர் வெட்டி சண்டை போட்டிருக்க மாட்டான் இல்லையா. குடும்பத்தையே பிரித்த கதைகள்லாம் உண்டு. நீ அஜித் ரசிகன், நான் விஜய் ரசிகன், எனக்கு இவரை பிடிக்கும், உனக்கு அவரை பிடிக்கும், இந்த சண்டை வருது இல்லை, ஜென்ம பகையாகி போனவங்களாம் இருக்கான். ஆனால் இப்போ சொல்கிறாரே சார், நான் நல்லா தான் நினைக்கிறேன் விஜய்க்கு அப்படின்ட்டு. அதுதான் சொல்கிறேன். இப்போ நினைக்கிறீங்கல்ல, இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருக்க கூடாதா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருக்க கூடாதா, சொல்லியிருக்க கூடாதாங்கிறது தான் நம்முடையது. அதனால் இந்த காலம் கடந்த பிறகு வந்து ஒரு கம்பராமாயணம் படிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது இதெல்லாம்.